சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். மே 4 முதல் மே 28 வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அக்னி நட்சத்திரம் பற்றின சிறப்பு நிகழ்வில் அடுத்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் பேராசிரியர் முனைவர் சண்முக செல்வ கணபதி ஐயா அவர்கள். அரசர் கல்லூரியில் மேனாள் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். திருவையாற்றை தனது சொந்த இடமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் திருவீழிமிழலையில் பிறந்தவர்கள். ஐயா அவர்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், இலக்கணம், ஒப்பிலக்கியம் என்று அற்புதமான தலைப்புகளில் எளிமையான கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். ஐயா அவர்கள் நமக்கு செய்த, நம்மளுடைய குழுவில் செய்த மிகப்பெரிய ஒரு பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை முழுமையாக சிந்தித்தார்கள். அதோடு கடினமான ஒரு நூலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய திருக்கோவையார் அதை எடுத்து அகப்பொருளோடு சேர்த்து 400 துறைகளையும் எடுத்து மிகச் சீரிய முறையில் நமக்கு எடுத்து சொன்னவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அற்புதமான ஒரு பொழிவு கொடுப்பதற்காக. இவர்களுடைய இன்னும் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே ஐயா ரொம்ப போரான கிளாஸுங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனால் ஐயா அவர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, தொல்காப்பியத்தை எடுத்து அதை நாட்டிய நாடகமாக அரங்கேற்றியவர்கள். எவ்வளவு ஒரு தனியான ஒரு கருத்து இது பாருங்களேன். இலக்கணத்தை எடுத்து, தொல்காப்பியத்தை எடுத்து நாட்டிய நாடகமாக அதை அரங்கேற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதாவது தமிழை எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அடுத்த சிறப்பு சொற்பொழிவு கொடுப்பதற்காக. தாமதிக்காமல் சிவத்திரு சண்முக செல்வ கணபதி ஐயா அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நிற்க, அவன் அருளால் அவன்தால் வணங்கி, சிங்கப்பூரில் இருந்து செயல்பட்டு வரும் நம் தமர் ஊரன் இலக்கிய ஆய்வு மையத்தின் சார்பில் இன்றைய தினம் ஒரு பொழிவை பதிவு செய்கிறேன். அது அக்னி நட்சத்திரம் மற்றும் மழை வேட்டல் திருப்பதிகங்களின் சிறப்பு என்ற பொருளில் உங்களோடு உரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இறையருளால் பெற்றுள்ளோம். அக்னி நட்சத்திரம் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய ஒரு வழக்கார். இங்கே ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்திரை கடைசியும் வைகாசி முதலிலும் ஒரு 20 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும் என்று பொதுவாகவே மக்களிடம், தமிழக மக்களிடம் இந்த வழக்காறு உண்டு. சித்திரை வைகாசி நம்மளுடைய தொல்காப்பிய பருவ கால முறை அடிப்படையில் இளவேனில் காலம். இந்த இளவேனில் காலத்தில் கடுமையான வெயில் இருக்கும். அதற்கு கத்திரி வெயில் என்று பெயர். மிகவும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய முரண்பாடு என்னவென்றால், இந்த நாட்களில் மரங்கள் எல்லாம் செழித்து தளிர்த்து
பூக்களோடு பச்சை பசேல் என்று ஒளிவோடு காட்சி. அந்த வெயிலில் சென்று வருபவர்களுக்கு கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே என்று வள்ளல் பெருமான் கூறுவது போல, கோடையிலே அந்த மரத்தினுடைய நிழல், மரத்தினுடைய காற்று, அந்த மாலையிலே வரக்கூடிய அந்த தென்றல் காற்று, மெல்லென்று ஜில் என்று வரக்கூடிய தென்றல் காற்று, இந்த வெப்பத்தினுடைய உச்ச நிலையையும் இந்த தென்றலினுடைய தன்மை நிலையையும் மக்கள் உணரக்கூடிய பாங்கு நிறைய உண்டு. இன்னும் சொல்ல போனால் இது வசந்தோற்சவம் காலம் என்று திருக்கோயில்களிலே வசந்த விழாக்கள் நடைபெறக்கூடிய காலம். அதுவும் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி அன்று பல கோயில்களிலே வருட விழாக்கள் நிறைவு பெறக்கூடிய காலமாக இருக்கும். அன்றைய தினம் தீர்த்த நீராடல் என்பது கடைசி நாளினுடைய நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக எல்லா திருக்கோயில்களிலும் நடைபெறும். அதுபோல வைகாசி விசாகத்தில் நடைபெறும். பிறகு முதுவேனில் காலமாக இருக்கக்கூடிய ஆனி ஆடி மாதங்களில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் கூட தென்மேற்கு பருவக்காற்று லேசாக ஜில் என்று வரக்கூடிய காரணத்தினால் அந்த வெப்ப மிகுதியை இந்த காற்றானது உள்வாங்கி நமக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகம் இல்லாமல் தான். ஆகவே இளவேனில் முதுவேனில் என்று சொல்லக்கூடிய 4 பருவ காலங்கள், 4 மாதங்கள் வெப்பத்தினுடைய உச்சம். அதிலே அக்னி நட்சத்திரம் என்பது, அக்னி என்றாலே தீ, பஞ்சபூதங்களில் ஒன்று. அந்த அக்னியை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு விண்மீனாக கருதக்கூடியது, கோளாக கருதக்கூடியது ஞாயிறு. அந்த ஞாயிற்றினுடைய உச்ச நிலையை காட்டக்கூடிய நாட்கள் அது. இந்த வருகிற வருடம், இந்த சித்திரை மாதத்தில் இந்த அக்னி நட்சத்திரமானது வர உள்ளது. எப்பொழுது? 4/5/2025 சித்திரை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியில் பூச நட்சத்திரத்தில் இந்த அக்னி நட்சத்திரமானது தொடங்கும். இந்த திதியை கூட பானு சப்தமி என்று ஜோதிடக்காரர்கள் அழைப்பார்கள். பானு என்றால் சூரியனை குறிக்கும். பானு சப்தமி என்று குறிப்பார்கள். அன்று தொடங்கிய அந்த அக்னி நட்சத்திர காலம் 28/5/25 வைகாசி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை மிருகசிரீஷம் நட்சத்திர விண்மீன் என்று இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் முடியும். ஆக 4/5/2025 தொடங்கி 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர நாட்களாக கருதப்படும். இந்த நாட்களிலே திருக்கோயில்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களிலே வருட விழாக்கள் நடைபெறக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி, பிற நாளாக இருந்தாலும் சரி, மூலவருடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த மூலவருடைய அமைப்பில் உச்சியில் ஒரு 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 பாத்திரத்தை அமைத்து அதில் நீரை ஊற்றி திரி வைத்து சொட்டு சொட்டு சொட்டாக சிவலிங்கத்தின் மீது விழக்கூடிய நிலையில் அமைக்கக்கூடிய வழக்கம் உண்டு.
அதுக்கு தாரபாரம் என்று பெயர். அந்த நீரை அங்க அவ்வாறு வார்க்கும் பொழுது கோடையினுடைய அக்னி நட்சத்திரத்தினுடைய வெப்ப குறைவு ஏற்படும் என்றும் மழை வரும் என்றும் நம்பக்கூடிய வழக்காறு இன்றும் உண்டு. அதுபோல சிவபெருமானுடைய 3 கண்களில் சூரியன், சந்திரன், 3வது கண்ணாக இருக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னியிலிருந்து தோன்றிய 6 முகமுடைய சேயோன் அவருக்கு தமிழகத்திலும் பிற இடங்களில் நடைபெறக்கூடிய திருவிழா நாட்களில் அக்னி நட்சத்திரத்தன்று சிறப்பான விழாக்கள் நடைபெறும். என்னவென்றால், பொதுவாக இப்பொழுது நாம் பழனியை எடுத்துக்கொண்டால் அந்த கொங்கு நாட்டு மக்கள் அனைவரும் அந்த நாட்களில் அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றிலிருந்து நீர் கரகம் எடுத்து வந்து அதிலே தென்னம்பாலை போன்றவற்றை அமைத்து பழனியினுடைய அந்த மலையை வலம் வந்து அந்த நீரை எடுத்து சென்று பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா, பெருந்திரளான திருவிழா இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் இன்றும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அதுபோல முருகன் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எல்லாம் இது போன்ற வழிபாடுகள் உண்டு. பொதுவாக இன்னைக்கு திருவாரூரை எடுத்துக்கொண்டால் நேற்றுதான் ஆடி பெருந்தேர் நடந்த நாள். அந்த திருவாரூரிலே அன்றைய நாட்களில் இறைவனுக்கு படையல் செய்யக்கூடிய நெய்வேத்தியத்தில் வெள்ளரி பிஞ்சை அறிந்து வைத்து நெய்வேத்தியம் செய்யக்கூடிய வழக்காறு உண்டு. இன்னும் வெப்ப மிகுதியிலிருந்து உடலுக்கு ஏற்படக்கூடிய நோயிலிருந்து காப்பதற்காக மாரியம்மன் வழிபாடு என்பது தமிழகத்திலும் இன்னும் பல இடங்களில் நடைபெறுவதை நாம் நன்றாக அறிவோம். அம்மை போடுதல் என்று சொல்வார். வெப்ப கொப்பளங்கள் ஏற்படுவது என்பது வழக்கம். அந்த அம்மை போடுதல் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக கிராம மக்கள் கையாள்வது வேப்பிலை. இந்த வேப்ப மரம் இப்போ இந்த காலங்களில் தளிர்த்து நிற்கும், கொத்து கொத்தாக பூக்களோடு இருக்கும். அந்த பூக்களை எடுத்து வந்து சித்திரா பௌர்ணமி என்று வீட்டிலே அந்த பூவை வைத்து ரசம் வைத்து சாப்பிடக்கூடிய வழக்காறு என்றும் தமிழகத்திலே உண்டு. இன்னும் பல ஆலயங்களில், இன்னும் சொல்ல போனால் வரன்பாளையம் என்று தாராபுரத்துக்கும் பக்கத்திலே ஒரு ஊர் உண்டு. நல்ல குக்கிராமம், அருமையான கிராமம், திருமுறைகளை தவறாமல் படித்து வரக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை செல்வது வழக்கம். அதுவும் சித்திரை சதயத்தை ஒட்டி நாவுக்கரசருடைய நாவுக்கரசர் முக்தி பெற்ற திருநாளை கொண்டாடக்கூடிய அந்த ஊருக்கு செல்லும் பொழுது இந்த ஊருக்கு செல்வது வழக்கம். அந்த ஊரிலே ஒரு 10 நாட்களுக்கு மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெறும். அப்பொழுது ஊர் மக்கள் நாள்தோறும் மாலையிலே ஒரு மிகப்பெரிய நீர் கலசம் சுமந்து அது நிறைய வேப்பிலையை கட்டி கொண்டு வந்து அந்த மாரியம்மன் சன்னதியிலே அந்த அபிஷேகத்தை செய்துவிட்டு அங்கே திருப்பராயத்துறையின் மீது பாடப்பட்ட மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்த மழைவேட்டல் பதிகமான திருமுறை திருஞான சம்பந்தர் பதிகத்தை அந்த ஊர் மக்கள் இன்றும் 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 பாடி வருகின்றனர். காரணம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு திருநாவுக்கரசர் மடாலை, அந்த ஊர் சுவாமி அந்த ஊர் பக்கங்கள் எல்லாம் சென்று இந்த மழை வேட்டலுக்குரிய பதிகங்களை பாடினால் வறண்ட பூமியான நம்முடைய பூமி கூட வளமான பூமியாக மாறும் என்ற நம்பிக்கையில் இது போன்ற ஒரு வழக்காறுகளை அங்கே ஏற்படுத்தி வருகிறார். அங்கே அந்த மக்கள் இந்த வழிபாட்டோடு, மாரியம்மன் வழிபாட்டோடு
மழை வேட்டல் பதிகத்தையும் சேர்த்து நாள்தோறும் பாடி வருகின்றனர். இந்த வகையில் வெப்பம் மிகுதி, அந்த வெப்பம் மிகுதி இருக்கக்கூடிய அந்த காலம் வெப்பம்தான் அனல்தான் எல்லா படைப்புகளுக்கும் மூலம். கர்ப்ப அக்னி, பசி அக்னி, ஞான அக்னி என்ற 3 வகையான அக்னிகளை சொல்வார். கர்ப்ப அக்னி நம்முடைய வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இருப்பது. பசி அக்னி என்பது வயிற்றில் இருப்பது. ஞான அக்னி என்பது நம்முடைய சிரசை மையமிட்டு தலையில் அமைவது. இந்த 3 விதமான அக்னிகள் எந்த அளவுக்கு வெப்பங்கள் மிகுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மழை பொய்யும் என்ற நம்பிக்கை இன்றும் மக்களிடம் உண்டு. பல நாட்களில் பல வருடங்களில் அக்னி நட்சத்திரத்தன்று மழை பெய்யக்கூடிய வாய்ப்பையும் தமிழகம் தொடர்ந்து பெற்று வருகிறது. அவ்வாறு அக்னி நட்சத்திரத்தன்று மழை பெய்யும் பொழுது அப்பொழுது நமக்கு வெப்ப மிகுதி குறைந்து தன்மை வரும் என்று நம்பினாலும் கூட எதிர்வரும் காலங்களில் மழையின் அளவு குறையும் என்ற நம்பிக்கையும் இங்கு உண்டு. வெப்பம் தேவை. பஞ்சபூதங்களில் இந்த அக்னி என்ற பூதமானது ஏனைய 4 பூதங்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்ட ஒன்றாக கருதக்கூடிய வழக்காறு உண்டு. அந்த வகையில்தான் திருவாசகத்தினுடைய திருவண்ட பகுதியில் அதில் மாணிக்க வாசகர் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய பரவெளியும் அண்டமும் பிண்டமும் விண்ணும் விண்ணில் இருக்கக்கூடிய எழுச்சிகளும் வட்டங்களும் அவையெல்லாம் இன்று நாம் பார்க்கும் பொழுது அறிவியல் விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே நம் தமிழ் இலக்கியங்களில் இந்த வானியல் விஞ்ஞானம் நிறைய உண்டு. பரிபாடலில் உண்டு, தொல்காப்பியத்தில் இதற்கு இலக்கணம் உண்டு, பரிபாடலில் உண்டு, சங்க இலக்கியங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நிலத்தால் பாலை கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் உண்டே தவிர அது நிலத்தால் இந்த 4 நிலங்கள் உண்டு. தமிழகத்தில் பாலை என்ற ஒரு நிலம் கிடையாது. காலநிலை மாற்றத்தால், பருவநிலை மாற்றத்தால் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுக்கு துயர் உற்று பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிட்டார். மழை பெய்யாவிட்டால் முல்லையும் பாலையாகிவிடும், குறிஞ்சியும் பாலையாகிவிடும், மருதமும் பலம் குன்றிவிடும். இந்த அத்தனையும் இணைத்து நம் இலக்கியங்கள் நிறைய பேசுகிறது. தொல்காப்பியர் நடுவுநிலை திணை என்று பாலையை குறிப்பிடுவார். நடுவுநிலை திணை என்று குறிப்பிடுவார். முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் நடுவாக அமைந்த திணை நடுவுநிலை திணை என்று குறிப்பிடுவார். சிலப்பதிகாரம் இது 2 முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து வரும் என்று கூறும். வறண்ட பாலை நிலத்தில் வளமான அன்பு வாழ்வை நம் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்யும். துடியடி கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடிவூட்டி பின்னுண்ணும் களிரணமும் உரைத்தனரே என்று கலித்தொகைப்பாடு. யானையினுடைய பாதம் கூட மண்ணில் படம் வைக்க முடியாத அளவுக்கு கொதிக்கக்கூடிய அந்த பாலை நிலத்தில் கூட, நீரற்ற நிலத்தில் கூட எங்கேயோ ஒரு ஓடையில் ஒரு குப்பையும் சகதியும் சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு கழுழி நீரை ஆண் யானை குடிக்க செல்கிறது, பெண் யானையும் குடிக்க வருகிறது.
பெண் யானை குடிப்பதை பார்த்து ஆண் யானை குடிப்பது போல் நடிக்கிறது. ஏன் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நீரோ ரொம்ப குறைவு, இருவருக்கும் தேவைதான். அதனால என்ன செய்தான், நான் நீ குடி நீ குடி நீ குடி நீ குடின்னு ஒருவர் மாறி 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 பேச ரெண்டு பேருமே குடிக்க முடியாமல் வறண்டு போய் விடுமோ என்ற நிலையில் ஆண் யானை குடிப்பது போல் நடித்து பெண் யானை குடிப்பதற்கு வழிவிடும் என்று பாலை பாடிய பெருங்கடுங்கோ பிடி ஊட்டி பின் உண்ணும் களிரெனவும் உரைத்தனரே என்று அகநானூற்றில் 200 பாடல்கள், கலித்தொகையில் பாடல்கள், இந்த பாலை நிலத்தினுடைய கொடுமையை சொல்லக்கூடிய ஏராளமான பாடல்கள் உண்டு. சிலப்பதிகாரத்தில் வேனில் காதை என்று உண்டு. ஆகவே இந்த வெப்ப மிகுதியினால் தாவரங்கள் செழித்திருக்கக்கூடிய பாங்கு, பருவ காலத்தை ஒட்டி அமையக்கூடிய சீதோஷ்ண பகுதி இடங்களில் இந்த இளவேனில் முதுவேனில் காலங்களில் தளிர்த்து நிற்கும். பறந்து விரிந்திருக்கக்கூடிய அரச மரம் கூட இலைகளை எல்லாம் உதிர்த்த பிறகு இப்பொழுது தளிர்த்து குளிர்ச்சியாக காணும். மாமரங்கள் எல்லாம் பூத்து பூத்து பிஞ்சு காயோடு நிற்கும். வேம்பு அரும்போடு காட்சி தரும். மரங்கள் எல்லாம் செடித்திருக்கும், வளமாக இருக்கும். ஏன் என்றால் அவைகளுக்கு தேவையான உணவை தரக்கூடிய, பச்சையம் தரக்கூடிய அத்தனை உணவுகளும் இந்த வெப்பத்தின் காரணமாக அவை எடுத்து வெப்பத்தை அவை வாங்கி நம்மை குளிர்ச்சியுடன் வாழ வைக்கக்கூடிய காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திரம் என்பது கொடுமை காலம் அல்ல, பலமான எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஒரு முன்னோட்ட காலம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கும். தென்மேற்கு பருவக்காற்று முதுவேனில் காலத்தில் தொடங்கிவிடும். அது கடற்கரையை ஒற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து பிறகு கேரளா, மும்பை பக்கங்கள் எல்லாம் வந்து பிறகு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல மழையையும் கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டிற்கு மழையை அதிகம் கொடுத்தாலும் கூட தென்மேற்கு பருவமழையினாலும் வளம் பெறக்கூடிய காலங்கள் உண்டு. அந்த வகையில் வெப்பம் மிகுதியாக இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் கொடுமையோ கொடுமை என்று எண்ணாதீர்கள். அவை பலமான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோட்டம். இப்பொழுது மழை வேட்டல் பதிகள். மழை வேட்டல் திருக்குறளிலே கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை அவர் வைத்தார். மழையினுடைய வளத்தை அதில் உணர்த்தினார். வெப்பத்தின் காரணமாக உயிர்கள் எல்லாம் தளிர்ப்பதற்கு தேவையான பஞ்சபூதங்களில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நீரை வளப்படுத்தி தரக்கூடிய வான் சிறப்பை பற்றி கூறுகிறார். சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றுதும் என்றும் ஞாயிறு போற்றுதும் என்றும் கூறிய இளங்கோவடிகள் அடுத்து மாமழை போற்றுதும் என்று பாடுவார். இந்த வகையில் இருக்கக்கூடிய வெப்பமும் வெப்பத்திற்கு பின்னால் வரக்கூடிய மழையும், மழையினால் மண் வளம் பெறுதலும், பயிர்கள் வளம் பெறுதலும், வாழ்க்கை வளம் பெறுதலும், இவற்றிற்கு அடிப்படையாக அமைந்த பல்வேறு தரவுகள் நம் இலக்கியங்களில் ஏராளமாக உள்ளன. இதிலே இன்று நாம் காண இருப்பது மழை வேட்டலுக்குரிய பதிகங்கள். மழையை பற்றி, மழை தருவதற்குரிய பதிகங்கள். இந்த பதிகங்களை பாடி 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 வழிபட்டு பலன் பெற்றோர் பல்லாயிரம் பேர் உண்டு. இந்த பதிகங்களை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். முதல் திருமுறையில் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்த 7 பதிகங்கள், இன்றளவில் 7 பதிகங்கள் உள்ளன.
மேக ராக குறிஞ்சி என்று பெயர் அந்த பண்ணின் பெயர். குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடம் என்பது நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மலையும் மலை சார்ந்த இடம். அந்த மலை மேலே தவழக்கூடிய மேகங்கள், அந்த மேகங்களை ஈர்த்து மழையை பொழிவிக்கக்கூடிய ஒரு பண் மேக ராக குறிஞ்சி என்று பெயர். குறிஞ்சி என்ற நிலையில் தன் திருமுறையில் 3 பண்கள் உள. ஒன்று மேகராக குறிஞ்சி, மற்றொன்று வியாழ குறிஞ்சி, மூன்றாவதாக அந்தாளி குறிஞ்சி என்ற 3. இதிலே மேகராக குறிஞ்சி அன்றைய தேவார பெயர். மேகராக குறிஞ்சி என்பது தேவார பண்ணின் பெயர். இந்த மேகராக குறிஞ்சியை இன்று நாம் நீலாம்பரி என்ற ராகத்தில் பாடி வருகிறோம். இந்த நீலாம்பரி என்ற ராகத்தின் பெயரும் மேகராக குறிஞ்சி என்ற பண் பெயர் மழையோடு தொடர்புடைய பண்ணின் பெயராக அமைந்திருப்பது போல மேக ராக குறிஞ்சி என்று மேகத்தை ஈர்த்து மழையை பொழிவிக்கக்கூடிய பண் என்ற பெயரில் மேக ராக குறிஞ்சி என்ற பண்ணின் பெயர் இன்று நீலாம்பரி என்று அழைக்கப்படுகிறது. நீலம் என்றால் ஆகாயம், பரி என்றால் அங்கே ஆகாயத்தில் ஓடக்கூடிய மேக கூட்டங்கள். ஆகாயத்தில் கருநிறமாக இருக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்களை ஈர்த்து மழை பொழிவிக்கக்கூடிய ஒரு ராகம் நீலாம்பரி. இந்த நீலாம்பரி நம் தாய்மார்கள் பாடக்கூடிய தாலாட்டுக்குரிய ராகம். அந்த தாய்மார்கள் குழந்தையை உறங்க வைக்க இந்த நீலாம்பரி ராகத்தை எடுத்து பாடி அவர்கள் சில கதைகளோடு இணைத்து பாடி குழந்தையை உறங்க வைக்கக்கூடிய அந்த பாங்கு உண்டு. அந்த நீலாம்பரி அமைந்த மேகராக குறிஞ்சி பண்ணில் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய 7 பதிகங்கள் அமைந்துள்ளன. அந்த 7 பதிகங்கள் 7 தலங்களின் மீது திருஞான சம்பந்த பெருமான் பாடிய 7 பதிகங்களாக அமைந்துள்ளன. அவற்றில் ஒன்று திருக்கழுமலம், திருக்கழுமல பதிகம். 2 திருவையாற்று பதிகம். 3 திருமுதுகுன்ற பதிகம். 4 திருவீழிமிழலை பதிகம். 5 திருக்கட்சி ஏகம்ப பதிகம். 6 திருப்பரியலூர் வீரட்ட பதிகம். 7 திருப்பராய்த்துறை தலத்தின் மீது பாடப்பட்ட பதிகம். ஆக 7 பதிகங்கள் உள்ளன. இவற்றை மேகராக குறிஞ்சி பண் பதிகங்கள் என்று கூறுவர். இந்த 7ஓடு முதல் திருமுறையின் இறுதி பதிகமாக அமைவது, அதாவது 136வது எண்ணுள்ள பதிகமாக அமைவது யாழ்மூரி என்ற பதிகமாகும். அந்த யாழ்மூரி பதிகத்தை இன்று நாம் அட்டானா ராகத்தில் பாடி வருகிறோம். அன்று மேகராக குறிஞ்சிக்குரிய நீலாம்பரையில் பாடுவதுதான் பண்டைய மரபு. முதல் திருமுறையின் நிறைவு பண் மேகராக குறிஞ்சி. அதிலே 7, 8வதாக அமையக்கூடிய அட்டானா என்று சொல்லக்கூடிய யாழ்மூரி என்பது அது பண் பெயர் அல்ல, பதிகத்தின் பெயர். பிற்காலத்தில் அதை பண் பெயராக மாற்றிவிட்டோம். பண்ணை பற்றி பட்டியலிடக்கூடிய 103 பண்களை பற்றி பட்டியலிடக்கூடிய நிகண்டு நூல்களில் யாழ்மூரி என்ற பண் பெயர் கிடையாது.
ஆகவே இதையும் சேர்த்தால் 8வது பதிகம். இந்த 8 பதிகங்களும் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய 8 தலங்களின் மீது அமைந்துள்ள பதிகங்களாகும். முதல் திருமுறையில் நிறைவாக அமைந்துள்ள 8 தல பதிகங்களாகும். அடுத்ததாக 9வது ஒரு பதிகம் உண்டு. அது நம்பியாரூரர் பாடிய பதிகம். திருப்புன்கூர் தலம் என்ற ஒரு தலம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் பக்கத்தில் உண்டு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்ற ஒரு நாயன்மார் வாழ்ந்த ஊர் அந்த ஊர். அந்த ஊர் தலத்தின் மீது மழை பெய்விக்கவும் மழை நிறுத்தவும் பாடிய ஒரு பதிகம் உண்டு. அதையும் சேர்த்தால் 9 பதிகங்கள் உண்டு. இந்த வகையில் ஒவ்வொரு பதிகத்திலும் மழையினுடைய சிறப்பை பற்றியும் மழை வளத்தை பற்றியும் மழையினால் செழித்த இயற்கையை பற்றியும் நம் திருமுறை பதிகங்கள், இன்னும் சொல்ல போனால் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்த பதிகங்களை மூவர் திருமுறைகளில் திருஞான சம்பந்தர் பதிகத்தில் மட்டும்தான் உண்டு. ஏனைய திருநாவுக்கரசர் நம்பியாரூரர் பாடியவை இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு அவை கிடைக்கவில்லை. கிடைத்திருக்கக்கூடிய பதிகங்களில் முதல் திருமுறையில் 129வது எண்ணுள்ள பதிகமாக கழுமலம் சீர்காழியினுடைய 12 பெயர்களுள் ஒன்று கழுமலம் என்ற பெயராகும். இந்த கழுமலத்தின் மீது ஞானசம்பந்த பெருமான் மேகராக குறிஞ்சி பண்ணில் ஒரு பதிகம் பாடியுள்ளார். அந்த பதிகத்திலே செவ்வுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்று சிறந்தவன்பால் நாவியலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலங்கள் கோயில். நான் முகந்தான் வழிபட்ட நலங்கொல் கோயில் வாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமதம் வாய்கள் காட்ட காவியரும் கருங்குவளை கருணைதல் கண்காட்டும் கழுமலமே கழுமலமே வாவிதோறும் குளங்கள் தோறும் நீர்நிலைகள் தோறும் தாமரையும் கருங்குவளையும் குமுதமும் செழித்திருக்கக்கூடிய அந்த தலத்தினுடைய சிறப்பை பற்றி கூறி அங்கு உள்ள கோயில் நான்முகன்தான் வழிபட்ட நலங்கள் கோயில் என்று மழையினால் செழிப்படைந்த நீர்நிலை வளத்தோடு கூறக்கூடிய அந்த பாடல். அதை போல இன்னொரு பாடலில் வாரிசை மென் முளைமடவார் மாளிகையின் சூளிகை மேல் மகப்பாராட்ட காரிசையும் விசிம்பியங்குள் கணங்கேட்டு மகிழ்வெய்தும் கழுமலமே என்று ஒன்று குறிப்பிடுவார். இது என்ன தெரியுமா? இந்த நீலாம்பரி ராகம் அது தாய்மார்கள் தன் குழந்தையை சீராட்டி பாராட்டி பாடும் தாலாட்டு பாடலுக்குரிய ராகம் என்பதனை திருஞான சம்பந்த பெருமான் இந்த தொடரில் வாரிசை மென் முளை மடவார் மாளிகையின் சூளிகை மேல் மக பாராட்ட தாய்மார்கள் தன் குழந்தையை பாராட்டி பாடக்கூடிய அந்த ராகம் வாரிசை மென் முளைமடவார் மாளிகையின் சூளிகை மேல் மகப்பாராட்ட
காரிசையும் விசும்பியங்கு கணங்கோட்டு விண்வரை எழுந்து அந்த பாடல் ஓசையானது எழுந்து மேகத்தை ஈர்க்கக்கூடிய நிலையில் அமையக்கூடிய பாடல் என்று திருஞான சம்பந்தர் பெருமான் கழுமல பதிகத்தில் பதிவு செய்கிறார். அதை போல அடுத்து வரக்கூடிய ஒரு தலமான திருவையாற்று தலம். அந்த திருவையாற்று தலத்தின் மீது அவர் பாடிய மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்த பாடல் நாம் பலமுறை கேட்டு 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 மகிழ்ந்து வரக்கூடிய ஒரு குந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை கொண்ட மேகராக குறிஞ்சி பண் பாடினார் என்று கூறுவோம். குந்தி நிறை செந்தமிழின் சந்த இசை கொண்ட மேகராக குறிஞ்சி பண். என்ன பாடல் அது? நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றஞ்சி மழையன்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. மங்கையர்கள் வீதியிலே காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட தோம் தாம் என்று பாடிக்கொண்டு வரக்கூடிய அந்த வீதிகளில் எழக்கூடிய அந்த முழவொலியும் சலங்கொலியும் கேட்டு என்ன செய்தான்? கேட்டு மந்தி குரங்கினங்கள் ஏதோ மேக ஒளிதான் வருகிறதோ, இடிமுழக்கம் கேட்கிறதோ, மழைக்கான நிலை வருகிறதோ என்று அஞ்சி போய் அமர்ந்து கொண்டு மழை வருகிறதா என்று வானத்தில் இருக்கக்கூடிய அந்த முகிலை பார்க்கக்கூடிய திருவையாறு என்று சொல். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் வார்க்கும் திருவையாறே. ஒரு செய்தி, இந்த திருவையாறில் இருக்கக்கூடிய அரசர் கல்லூரியில் தான் நான் பணியாற்றேன். உயரமான மதில், வளமான மாமரங்கள், ஒரு 100 வயதுக்கு முதிர்ந்த ஒரு அரச மரம், ஏராள மந்திகள், ஏராளமான குரங்கினங்கள் அங்கே இருக்கும். இதை பார்க்கும் பொழுது ஞானசம்பந்தர் காலத்தில் வாழ்ந்த அந்த மந்திகள் இன்னும் திருவையாற்றில் அலமந்து மரமேறி முகில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை அடியேனும் கண்டிருக்கிறது. அதுபோல அந்த மழை வளத்தினால் காவிரி செழித்து வளரக்கூடிய நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் பாடினார். அந்த நடந்தாய் வாழி காய் நடந்து செல்லும் அங்கே காவிரி, மிதந்து செல்லும், மிதந்து செல்லும். ஏன்னா இது பள்ளமும் இல்லாமல் மேடும் இல்லாமல் சமதளத்தில் சற்று சாய்வாக இருக்கக்கூடிய தலத்தை சார்ந்த அந்த திருவையாறு. திருவையாறு கோயிலுக்கே காவிரி கோட்டம் என்று பெயர். கோயில் பெயர் காவிரி கோட்டம், தலப்பெயர் ஐயாறு. மருத நிலத்தினுடைய செழுமையை கொண்டது. ஐ என்ற சொல்லே அழகு என்ற பொருளில் வருவது. அழகு என்ற சொல்லே காவிரியினுடைய அழகை பற்றி கூறக்கூடிய ஐயாறு. அது 5 ஆறாக பிற்காலத்திலே அது வேறு காரணத்தில் சொல்லிவிட்டார். ஐ என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள், உயர்வு என்பது பொருள், சிறப்பு என்பது பொருள். ஐயர் என்பது சொல்லக்கூடிய ஐ என்ற சொல் சிறப்பு மிகு காவிரி சொல்லக்கூடிய தலம். அது சிறப்பு மிதந்து நடந்து சொல்ல பூமருவும் பூ, அது பூ மருவும் இரு மருங்கும் பூ மிதந்து சொல்லக்கூடிய காவிரியை ஞானசம்பந்த பெருமான் இன்றே நாங்கள் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது
ஞானசம்பந்த பெருமான் அந்த தலத்திற்கு வந்த பொழுது மழை வளத்தையும் நீர் வளத்தையும் அதனால் கொண்ட மண் வளத்தையும் அதனால் கொண்ட இயற்கை வளங்களையும் அதனால் கொண்ட இசை கலை வளங்களையும் சேர்த்து சேர்த்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் தோறும் பாடுவார். அதிலே கடலேறி திரைமோதி காவிரியின் உடன் வந்து கங்குல் வைகி திடலேறி சுரிசங்கம் செடுத்து முத்தங்கு ஈன்றழைக்கும் திருவையாறு. கடலிலே கலக்கக்கூடிய அந்த காவிரியானது அதில் எதிர்த்து வந்த சங்கும் முத்தும் காவிரியை எதிர்த்து வந்து அங்கு இருக்கக்கூடிய திடல்களில் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய வளம் கொண்ட பகுதி என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். அதுபோல மான்பாய வயலருகே மரமேறி மந்திபாய மடுக்கல் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமலம் மொட்டலரும் திருவையாறு என்று சொல்வார். இதிலே ஒன்று காரோடி காரோடி விசும்பு அளந்து விண்ணளவும் விசும்பு ஓடி காரோடி விசும்பு அளந்து கடினாரும் பொழில் அணைந்த கமர்தார் வீதி என்று பாடுவார். இவ்வாறு செழுமையும் வளமையும் கொண்ட காவிரி நதியை பாடும் பொழுது பாடுவார். இந்த ஞானசம்பந்தருக்கு முன்னோடியாக இளங்கோடிகள் இருக்கிறார். திங்கள் மாலை வெண்கொடையான் சென்னி செங்கோல் அது போர்த்தி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாடி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொடிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாடி காவேரி என்று பாடிய கோவலன் பாடிய காணல் வரி ஆற்று வரி பாடலும் மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ வாடை அது போர்த்தி கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாடி காவேரி கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்ததெல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாடி காவேரி என்று கலைமகளாம் மாதவி பாடிய அந்த ஆற்று வரியும் ஞானசம்பந்த பிள்ளையார் பாடிய புலனைந்தும் பொறிகலங்கி என்று அந்த மேகத்தை ஈர்க்கக்கூடிய அந்த பண்ணில் அமைந்த திருவையாற்று பதிகம் மிகவும் அற்புதம் உடையது. படித்து படித்து மகிழக்கூடியது. கோலாட கோல்வளையார் கூத்தாட குவிமுளையார் முகத்து நின்றும் சேலாட சிலையாட சேயிழையார் நடமாடும் திருவையாற்றில் மேலோடி விசும்பனவி வியநிலத்தை மிக இகழ்ந்து மழை பெய்யக்கூடிய அந்த தரங்களை எல்லாம் இந்த பதிகத்தில் பதிவு செய்துள்ளார். அடுத்து வருவது திருமுதுகுன்றம் என்ற தலத்தில் அமைந்த திருஞான சம்பந்தர் பெருமான் அருளியுள்ள மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்த 3வது பதி. படமலைநாதர் பெரிய நாயகி உடையுடையது. நம்பியார் ஒரு வரலாற்றில் ஆற்றில் 8 குளத்தில் தேடிய வரலாற்றை நீங்கள் அறிவீர்கள். அந்த மணிமுத்தாரால் செழிக்கக்கூடிய நகர். அந்த ஊரில் அந்த மணிமுத்தாற்றின் சிறப்பை சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் வளமான நீர்வளமும் நீர்வளத்துக்கு ஆதாரமான மழைவளமும் மழைவளத்துக்கு ஆதாரமாக மேகத்திரள்களும் அந்த மேகத்திரள்களை எல்லாம் ஒருங்கூட்டி வரக்கூடிய காற்றும் அதனால் பெய்யக்கூடிய மழை அளவையும் ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன் கருதுமோர் உளவு தென்னீர் முத்தாறு வென கருதி சீர்கொழிக்கும் முதுகுன்றமே என்று பாடக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கலாம். மேலும் ஒரு 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 காட்சியை காட்டுகிறார். திருவையாற்றிலே சிலமந்தி அலமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே என்று பாடினார் அல்லவா? அதே போல ஒரு காட்சி முதுகுன்றத்திலும் திருஞான சம்பந்தர் காட்டுகிறார். என்ன என்றால், ஒரு மடமந்தி
மடமந்தினா இளமை பொருந்திய மந்தின்னு அர்த்தம். மடமை உடைய மந்தி அல்ல, இளமை பொருந்திய மந்தி, இளமந்தி. மழையை வருவதை பார்த்து இடி முழக்கத்தை கேட்டு மழை தூறலை கண்டு தன்னுடைய குழந்தையை அணைத்து கொண்டு இறுக இழுத்து கொண்டு அது மேல உச்சிக்கு ஒரு இடத்தில் எங்காவது தங்கலாமா என்று செல்கிறதாம். அந்த உச்சிக்கு செல்லும் பொழுது மலை போல இருக்கக்கூடிய ஒரு யானையும் அங்கு இருந்து இறை தேடுகிறதா. எப்படி? கடை மேவு மடமந்தி மழை கண்டு, கடை மேவு மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புக ஒன் கல்லின் முழவு மேவு மால் யானை இறை தேரும் வளர் சாரல் முதுகுன்றமே. வளர் சாரல் வினைத்தொகை. வளர்ந்த சாரல், வளர்கின்ற சாரல், வளரும் சாரல். அந்த முதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை சொல்லும் பொழுது மந்தியை காட்டி, மழை மேகத்தினுடைய இடி ஓசைக்கு மருண்டு செல்லக்கூடிய மந்தியை காட்டி, அந்த மந்தியானது தன்னுடைய குழந்தையை அணைத்து கொண்டு மலை உச்சியில் செல்லக்கூடிய காட்சியை காட்டு, அந்த மலை உச்சி வரை இருக்கக்கூடிய சென்று யானைகள் மேயக்கூடிய அந்த நிலையையும் காட்டி, அப்படிப்பட்ட பலமுடைய அந்த பழமுதிர் அந்த அந்த தலத்திலே விருத்தாச்சலம் என்று சொல்லக்கூடிய திரு முதுகுன்றத்திலே மணிமுத்தாற்றின் வளத்தையும் அதனால் எழுந்த செழிப்பையும் நம்முடைய திருமுறை பதிகங்கள் பதிவு செய்கின்றன. அடுத்து ஒரு தலம் திருவீழிமிழலை தலம். அடியேன் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த தலத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று இங்கு பாடக்கூடிய அந்த மேகராக குறிஞ்சி பண் பதிகம், அந்த பதிகத்தினுடைய நினைவலைகள் இன்றும் அந்த திருவீழிமிழலை தலத்திலே பதிவாக்கி கொண்டு இருக்கின்றன. அதிலே ஒன்று என்னவென்றால், பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி பொழிற்கில்லை வேதங்கள் பொருள் சொல்லும் விழலையாமே. அந்த ஊரிலே பச்சை கிளிகள் நிறைய இன்று வரை உண்டு. ஞானசம்பந்தர் காலத்திலும் ஏராளமான பச்சை கிளிகள் அங்கே இருந்திருக்கின்றன. வீழிநாதருடைய கருவறையின் பின்புறத்தில் மதிலில் கருவறையினுடைய மேற்கு பகுதியில் மேலே ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தின் மேலே ஒரு பெயர் எழுதியிருக்கு, பச்சை கிளிகள் சென்று வழிபடும் துவாரம் என்று. இன்றும் அந்த துவாரம் உண்டு, அந்த பெயர் உண்டு. அந்த ஊரிலே கிளிகள் இருக்கின்றன. அந்த கிளிகள் திருவேழிமிழலை கிளிகள். சொன்னதை மட்டும் சொல்லாதான், அந்த ஊரிலே வேதங்களை முழங்க 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 முழங்கிக் கொண்டே வரக்கூடியதை கேட்டு 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 அந்த ஊர் கிளிகள் வேதத்திற்கு பொருள் சொல்லும் கிளிகளா. அதைத்தான் வேரிமலி பொழிற்கில்லை வேதங்கள் பொருள் சொல்லும் மிழலையாமே என்று கூறுவார். அதை போல மழையினுடைய வளத்தை அந்த ஊரில் சொல்லும் பொழுது, கொடுந்தரளம் நகை காட்ட, கோகநகம் முகம் காட்ட, குதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழிகாட்ட, விற்பவளம் வாய்காட்டும் மிழலையாமே என்று நீர் வளத்தால் கொடுந்தரளம் நகை காட்ட, செழுமையான முத்துக்கள் எல்லாம் மகளிருடைய பற்களை ஒத்து விளங்க, தாமரைகள் முகத்தை ஒத்து விளங்க, துள்ளி குதித்து நேர்மேல் விழும் கயல் மீன்கள் அவர்களுடைய கண்களை ஒக்க, பவளங்கள் வாயை ஒக்க திருவீழிமிழலை விளங்குகிறது என்பதோடு
அந்த முத்து மகளிர் பல்காட்ட, தாமரை முகம் காட்ட, துள்ளுகையல் விழி காட்டும் வீழிமழையினுடைய நீர்வளத்தை கூறுவார். அதை போல அங்குள்ள பெருமானை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆறாடு சடைமுடியன் என்பார். கங்கையை தரித்திருக்கக்கூடிய சடையை உடையவன் என்றும், கையிலே அனலேந்திய கையன் என்றும், ஆறாடு சடைமுடியன், அனலாடு மலர்கையன், இமயப்பாவை கூறாடு திருவுருவம் கூத்தாடும் குணமுடையோன் குனிரும் கோயில் என்று அந்த வளமான செழுமையான தன்மையான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலை பாட்டு. அதுபோல இந்த மேகராக குறிஞ்சி பண்ணில் இருக்கக்கூடிய பண்ணை அந்த ஊர் மக்கள் தன்னுடைய மகவை பாராட்டுவதற்காக பாடி வரும் பொழுது அந்த பண் அமைதியையும் பண் இசையையும் பண் இவனுடைய நயத்தையும் பாடலின் சுவையையும் உணர்ந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் கீழ் வந்து இறங்கி மகவை பாராட்டும் அந்த தாலாட்டு பாடலை கேட்டு மகிழ்ந்தார்களாம். பண்ணமரும் மென்மொழியார் பண்ணமரும் மென்மொழியார் பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு. இந்த மேகராக குறிஞ்சி பண்ணுக்குரிய ராகம் தாலாட்டு என்பதை ஞானசம்பந்த பிள்ளையார் திருக்கழுமல பதிகத்திலும் திருவீழிமிழலை பதிகத்திலும் தாலாட்டுக்குரிய பாடல், தாலாட்டுக்குரிய பண், தாலாட்டுக்குரிய ராகம், அது மேகராக குறிஞ்சி, அது நீலாம்பரி மழையோடு தொடர்புடையது என்பதை பதிவு செய்யக்கூடிய அளவு விண்ணவர்கள் வியப்பெய்தி விமானத்தோடு இடியும் கோயில் என்று பாடுவார். இந்த ஊரிலே ஒரு செய்தி. அடியேன் அந்த ஊரிலே பிறந்தவன். அந்த ஊரிலே பௌர்ணமி தோறும் பெரிய புராணம் சொற்பொழிவு செய்யக்கூடிய ஒரு பணியை விழியம் பெருமான் திருவருளால் பெற்றேன். பௌர்ணமி தோறும் அந்த ஊருக்கு நான் திருவையாற்றில் இருந்து சென்று பெரிய புராண சொற்பொழிவை செய்துவிட்டு என் சொந்த மண்ணில் காலெடுத்து வைத்து என் சொந்த மக்களோடு உறவாடி அறியா பிள்ளையில் தெரியாமல் கையெடுத்து கும்பிட்ட அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக பெரிய புராண சொற்பொழிவுகளை தொடர்ந்து நான் செய்து வந்தேன். அவ்வாறு செய்து வரக்கூடிய நாளில் 2004 மிக கடுமையான ஒரு பஞ்சம். திருவீழிமிழலையிலே பஞ்சம் ஏற்பட்டதையும், மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்பட்டதையும், பஞ்சத்தினால் உணவு கிடைக்காமல் அடியார் பெருமக்கள் எல்லாம் வருந்தியதையும், அந்த அடியாருடைய பசுப்பிணி நீக்கிட ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் நாள்தோறும் வீழியம் பெருமானை வழிபட்டு படிக்காசு பெற்று அன்னம் அளித்து மழை பொழிந்த பிறகு அவ்வூரு விட்டு அகன்றனர் என்ற வரலாறை திருமுறைகள் நமக்கு பதிவு செய்கின்றன. இந்த திருவிழாக்கள் இன்றும் நடைபெறுகின்றன. படிக்காசு விழாவும் நடைபெற்று வருகிறது. பஞ்சத்தை போக்க அன்று அன்னம் அளித்த ஊர்களும் களஞ்சியமும் ஆண்டார் பந்தி என்ற ஊரும் அந்த ஊர்கள் எல்லாம் இன்றும் அந்த திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அவ்வாறு வரக்கூடிய நாள்களிலே 2004 ஒரு கடும் பஞ்சம். அப்பொழுது பெரிய புராண சொற்பொழிவு நான் அங்கே செய்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த கோயிலுடைய ஓதுவார் பழனிவேல் ஓதுவார் என்பவர் வந்து, ஐயா, இன்னும் 3 நாட்களில் ஆடி பெருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றிலே ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, குளத்தில் தண்ணி இல்லை, கிணறுகளிலும் தண்ணீர் குறைந்து விட்டது, என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஞானசம்பந்த பெருமான்
மழை பொழிவிக்கும் பதிகத்தை இந்த ஊரில் பாடியிருக்கிறார். இந்த ஊரிலே மழை பொழிய இறைவனை வேண்டி மழையை பஞ்சத்தை நீக்கி மழையை பெய்ய வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பதிகத்தை நான் பாடுகிறேன், நீங்கள் விளக்கம் கொடுங்கள். சத்தியமாக இந்த வீழியம் பெருமான் நமக்கு அருளுவார். அந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை நாம் செய்வோம் என்று சொல்ல 2004 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வழிபாட்டை, இந்த மேகராக குறிஞ்சி பண் பதிகத்தை நாங்கள் பாடி விளக்கம் கொடுத்து மக்கள் கேட்ட பிறகு மறுநாள் நல்ல மழை பெய்து ஆற்றிலே முழங்கால் அளவு தண்ணீர் நிற்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்து ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிய மக்கள் திருவீழிமிழலை மக்கள். அகச்சான்றாக மேகராக குறிஞ்சி மழை பதிகத்தினால் ஏற்பட்ட பலனை அடைந்தவர்களில் நாங்களும் ஒருவர். அடுத்து ஒரு தலம் திருக்கச்சி ஏகம். இங்கும் மழை வளத்தை பற்றி மிக அருமையாக பாடியிருக்கிறார். அருமையாக பாடியதோடு அல்லாமல் அந்த மழை வளம் மிக்க கல்வி கரையிலா காஞ்சியில் ஏகம்பன் இருக்கக்கூடிய அந்த தலத்தினுடைய சிறப்பை எல்லாம் பாடியிருக்கிறார். அதுபோல இன்னொரு தலத்து பதிகம் திருப்பரியலூர் வீரட்டம் என்ற தலத்தினுடைய பதிகம். இந்த திருப்பரியலூர் வீரட்டத்தில் அங்கே நவகிரகங்கள் இன்றும் கிடையாது. சூரியன் மட்டும் ஒன்று. தக்கன் வேள்வி செய்த தலம். அந்த தலத்தினுடைய பதிகத்திலும் கருத்தன், கடவுள், கனலேந்தி ஆடும் நிறுத்தன், சடைமேல் நிரம்பா மதியன், திருத்தமுடையார் திருப்பரியலூரில் விருத்தன் என போற்றி 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 ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். இது போன்று அடுத்த ஒரு பதிகம் திருப்பராய்த்துறை பதிகம் என்பது. நிறு சேர்வதோர் மேனியர் நேரிழை என்று தொடங்கக்கூடிய மேகராக குறிஞ்சி பண்பதி. பலர் இன்று மேகராக குறிஞ்சிக்குரிய பதிகங்கள் பலவற்றை பாடினாலும் கூட தவறாமல் இந்த திருப்பராய்த்துறை பதிகத்தை பாடுவார். நான் முன்பே சொன்னது போல தாராபுரத்திற்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரன்பாளையம் என்ற ஊரில் அந்த ஊர் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பதிகத்தை பாடி அக்கினியினுடைய வெப்பத்தில் இருந்து மழையை வேட்டி தாங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டில் இந்த பதிகத்தை பாடி வருவதனை நாங்கள் கண்கூடாக கண்டு வருகிறோம். அந்த பாமர மக்களும் மேகராக குறிஞ்சி பண்ணில் அங்கு இருக்கக்கூடிய ஆதீனத்தின் வாயிலாக கற்றுணர்ந்து பாடி வருகிறார்கள். அதுபோல இன்னொன்று யாழ்மூரி பதிகம் என்பது. இதை இன்று நாம் அட்டானா ராகத்தில் பாடி வருகிறோம். ஆனால் இது அட்டானா ராகத்திற்கு உரியதாக அமைந்தது 1930 ஆண்டு தான். 1930 ஆண்டு திருவாரூரில் இருந்த குருசாமி தேசிகர் என்பவர் தான் இந்த யாழ்மூரி பண் பதிகத்தை அட்டானா ராகத்தில் பாடும் மரபை தொடங்கினார். ஆனால் இது நீலாம்பரிக்கு, அதாவது மேகராக குறிஞ்சிக்குரிய பண், மேகராக குறிஞ்சிக்குரிய பதிகம், மேகராக குறிஞ்சிக்குரிய நீலாம்பரியில் பாடி தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் தொடக்கத்திலே அட்டானாவில் பாடி பதிகத்தினுடைய நிறைவிலே அது மேகராக குறிஞ்சி பண்ணில் முடிப்பார். இங்கும் இங்கும் எழில் பொழில் குயில் பயில் தரும புறப்பதியே என்றும், இதுபோல கருங்கழி தெருங்குற தரும புறப்பதியே, தழை பொழின் மழை நுழை தரும புறப்பதியே, தழை பொழின் மழை நுழை தரும புறப்பதியே என்று பாடுவார். நிறைவாக நம்பியாரூர் பெருமான் பாடிய ஒரு பதிகம், திருப்புங்கூர் தலத்தினுடைய பதிகம், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வாழ்ந்த பதிகம்,
ஏயர்கோன் கலிக்காம நாயனாரையும் நம்பியாரூரையும் இறைவன் இருவரையும் இணைந்து நண்பர்களாக்குவதற்காக திருவிளையாடல் புரிந்த பதிகம். அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வாழ்ந்த பெருமங்கலம் பெருமங்கலம் என்ற தலமானது அருகே உள்ளது. இந்த தலத்திலே ஒரு அருமையான பதிவு. மழை இல்லாமல் வளங்குன்றி செழுமை குன்றி இறை வழிபாடும் கூட முட்டுப்படக்கூடிய நிலை தோன்றிய பொழுது நம்பியார் ஒரு பெருமான் அந்த ஊருக்கு வருகிறார். இருவரும் நண்பராக மாறிய பிறகு அவரிடம் ஒரு வேண்டுகோளை ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வைக்கிறார். என்னவென்றால், நீங்கள் மழை பொழிவிக்க ஒரு பதிகம் பாட வேண்டும் என்று வினவுகிறார், வேண்டுகிறார். நம்பியார் ஒரு பெருமான் பாடுகிறார். பெருமானுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஏயர்கோன் கலிக்காமர் என்ற வள்ளல் நம்பியாரூருடைய வேண்டுதலை ஏற்று அந்த ஊர் பெருமான் மழை பொழிவிக்கும் காரணத்தினால் 12 வேலி நிலங்களை கோயிலுக்கு தானமாக கொடுத்தார். மழை பொழியோ பொழி என்று பொழிகிறது. நம்பியாரூர் பெருமான் பாடியதால் பொழிகிறது. வெள்ளம் தாங்க முடியாமல் எங்கும் வெள்ளம் அதிகமாக சென்ற காரணத்தினால் அதே நம்பியாரூர் பெருமானிடம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார், மழை போதும், மழை நிற்கவும் நீங்கள் பாடுங்கள், அதற்கு ஒரு 12 வேலி நிலம் தருகிறேன் என்று பதிவு செய்தார். இதை கோயில் திருப்பண்ணியார் விருத்தத்தில் நம்பியாண்டார் நம்பி பதிவு செய்கிறார். பொன்னம்பலத்துறை புண்ணியன் என்பார் புயல் மறந்த கண்ணலம்மை தீர புனிற்று கலிக்காமற்கு அன்று புன்பூர் மன்ன மழை பொழிந்து ஈராறு வேலி கொண்ட ஆங்கு அவர்க்கே பின்னும் மழை தவிர்த்து ஈராறு வேலிகொள் பிஞ்சகனே, மழை பொழிய 12 வேலி நிலமும் மழை நிற்க 12 வேலி நிலமும் பெற்றார் என்பதோடு நம்பியாரூரே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பதிகத்தினுடைய 2வது பாடலில் வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம், வையகம் முற்று மாமழை மறந்து வயலில் நீர் இலை மாநிலம் தருகோம், உய்யக்கொல் கமர்க்கு எங்களை என்ன ஒலிகொல் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெல்லம் தவிர்த்து பெயர்த்தும் 12 வேலி கொண்டருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூர் உளானே என்று பாடுவார். மழை பொழிவிக்க 12 வேலியும் மழை நிற்க 12 வேலியும் கொண்டார் என்ற நிலமும் இது 3வது பாடலிலும் பதிவு செய்கிறார். ஆனால் இந்த பதிகம் தக்கேசி பண்ணில் பாடப்பட்டு வருகிறது. தக்கேசி என்பது இன்றுக்குரிய காம்போதிரா. இது ஒரு முறை எங்களுக்கெல்லாம் குருநாதராக விளங்கிய 18 தலைமுறைகளாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஓதுவாராக வாழ்ந்த பரம்பரையில் மூத்தவராக விளங்கி இப்பொழுது தெய்வ திருவடி அடைந்துவிட்ட குருசாமி தேசிகர் ஐயாவிடம் கேட்டேன். ஐயா, மழை பொழிவிக்க ஒரு பண் உண்டு, ஆனால் தக்கேசி பண்ணில் இவர் பாடி மழையை பொழிவித்தார். தக்கேசி பண்ணிலே பாடியும் இது மழை நின்றதாக சொல்லப்படுகிறது என்று சொன்ன பொழுது செல்வ கணபதி, மழை பொழிவிக்க அவர் மேகராக குறிஞ்சியில் பாடினார், மழை நிற்க தக்கேசி பண்ணில் பாடினார்.
மழை பொழிவிக்கும் ஆற்றல் மேகராக குறிஞ்சிக்கு உண்டு. கடும் மழையை தடுக்கும் ஆற்றல் தக்கேசிக்கு பண்ணுக்கு உண்டு என்று அந்த திருமுறை மரபில் வந்த திருமலை நாயக்கர் காலத்தில் இருந்து வாழ்ந்து வரக்கூடிய மதுரை சொக்கநாதர் ஆலயத்தினுடைய ஓதுவார் மரபின் மூத்த குருநாதர் அறிவுறுத்தியது. ஆகவே மழை பொழிவிக்கவும் நம் திருமுறை பண்களுக்கு வளம் உண்டு. பெரும் மழையை காட்டாற்று வெள்ளம் போல் செல்லக்கூடிய அந்த மழை வளத்தை கட்டுப்படுத்தவும் நம் திருமுறை பண்களுக்கு வளம் உண்டு என்று சொல்லி மழை வேட்டலுக்குரிய பதிகங்களாக திருஞான சம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறையில் 8 பதிகங்களும், நம்பியாரூர் பெருமான் பாடிய 7ஆம் திருமுறையில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புங்கூர் பதிகமும் இவை போல ஏராளமான திருமுறை பதிவுகள் மழை பற்றி ஏராளமாக உள்ள நம்முடைய திருவாசகத்தில் உள்ள திவ்ய பிரபந்தத்தில் நிறைய உள்ள பின்னால் வரக்கூடிய இலக்கியங்கள் நிறைய உள்ள பிள்ளைத்தமிழ் நூல்களில் ஏராளமாக உள்ள அதுவே பிள்ளைத்தமிழ் நூல் போல வரக்கூடிய ஏனைய பிரபந்தங்களிலும் ஏராளமாக உள்ள பின்னால் தோன்றிய பக்தி இலக்கியத்தினுடைய வழிமொழி வந்த வாழையடி வாழை வந்த அந்த மரபில் இறை வழிபாட்டில் மழையை பெய்விக்கவும் வெப்பத்தின் குளிர்ச்சியை குறைக்கவும் பாடிய பதிகங்கள் உள்ள அந்த வகையில் அக்னி நட்சத்திரனுடைய வெப்பம் அடுத்து வரக்கூடிய மழை வேட்டலுக்குரிய அறிகுறி வெப்ப மிகுதி, அதன் மூலமாக வளிநிலை மாற்றத்தால் ஏறக்கூடிய கருமேகங்களுடைய எழுச்சி, அதன் அடிப்படையில் வரக்கூடிய பருவக்காற்று, அதன் அடிப்படையில் வரக்கூடிய மழை வளம், இவற்றை எல்லாம் அறிவியல் பூர்வமாக இன்று நாம் கண்டு வருகிறோம். இவற்றை நமது இலக்கியங்கள் அன்றே பதிவு செய்திருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் திருவாசகத்தினுடைய திருவண்ட பகுதியில் ராமலிங்க அடிகளார் பாடிய திரு அகவலும் இதில் ஏராளமான கருவூலங்களை நமக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கின்றன. பிரபஞ்ச இயல் அனைத்தும் அதற்குள் உண்டு. வளிநிலை உண்டு, நீர்நிலை உண்டு, அக்னி நிலை உண்டு, மண்நிலை உண்டு, பிரபஞ்ச இயல் உண்டு, அவற்றினுடைய விரிகள் உண்டு, அவற்றின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பங்கள் அனைத்தும் உண்டு. ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். திருவண்ட பகுதியில் அன்ற காலத்தில் கூரை வீடுகள் இருக்கும். அந்த கூரை வீடுகளில் அங்கு மேலே வேய்ந்திருந்த அந்த கூரையில் இருக்கக்கூடிய ஓலைகளில் சிறு துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியாக கதிரவன் எழும் பொழுது அந்த ஒளியானது வீட்டுக்குள்ளே அது நீண்டு ஓடும். அதற்குள் பல துகள்கள் இருக்கும். இந்த அணு விஞ்ஞானத்தையும் திருவண்ட பகுதியில் மாணிக்க வாசகர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அன்பு பெரியோர்களே, அருமை மெய்யன்பர்களே, இன்றும் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு நாம் வாழக்கூடிய பகுதிகள் தோறும் பெருந்தெய்வ வழிபாடும் சிறுதெய்வ வழிபாடுகளும், இன்னும் சொல்ல போனால் மாரியம்மன் வழிபாடும், முருகன் கோயில் இருக்கக்கூடிய தலங்களில் எல்லாம் இந்த இது போன்ற நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய வழிபாடும் நிகழ்ந்து வருகின்றன. வெப்ப மிகுதி என்பது மழையின் அறிகுறி என்ற நிலையில் மழை வேட்டல் பதிகத்தையும் அக்னி நட்சத்திரத்தினுடைய அக்னியின் உச்ச நிலையையும் உங்களோடு ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அருளிய நம் தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தை சார்ந்த சகோதரியார் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, அடியார் பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி, போற்றி.